அப்போ யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள தாக்குற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி தான் திங்கிங் வரும். அப்புறம் ஏற்கனவே எதிர்க்கட்சி உள்ளவங்க தோற்று போனவங்கள வந்து சிங்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் முருங்கைக்காய் பாப்புலர் ஆன அளவுக்கு முறுக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அது உண்மை. சரி, உங்கள்கிட்டயே கேட்குறேன். ஒரு தட்டில் 100 முறுக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். 100 பேருக்கு நீங்கள் கொடுக்கணும். 100 முறுக்கை 100 பேருக்கு கொடுக்கணும். அதில் நீங்களும் ஆட்டையை போடணும். என்ன பண்ணுவீங்க? பிளாக் மணியா? பாத்தீங்களா, இது யாரு மாதிரி இப்ப யோசிச்சு சொன்னீங்க? ஆக்டராவா இல்ல பொலிட்டீஷியனாவா? கிரியேட்டரா? நான் வந்து ஒரு சமூக சேவர். சரியா? நான் அந்த படம் எடுக்கும்போதே நான் சொன்னேன், இப்போ சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு இதில் 1 லட்சம் நான் வந்து முதல்ல 50,000 ஏழைகளுக்கு கொடுப்பேன். இல்லை ஒரு கோயிலில் என்ன சொன்னீங்க? நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவில்லை சார். ஐயோ, உங்களுக்கு நான் அல்வா கொடுக்குறேன். இது வந்து அமைதிப்பட. இந்த படமும் அமைதிப்பட மாதிரி தான். நீங்க சத்யராஜ் தாயம்மா. நான் ஒரு நாள் சிஎம் ஆனா நல்லது செய்வேன். இந்த கேள்வி நான் எல்லாத்தையும் கேட்குறேன். நான் ஒரு நாள் சிஎம் ஆனா இலவசத்தை ஒழிப்பேன். ஓகே, நான் ஒரு நாள் சிஎம் ஆனா இந்த நாட்டுக்கு இந்த ஒரு நாளில் என்ன செய்ய முடியுமோ நல்லது செஞ்சு முடியும். ஒரு நாள் சிஎம் ஆனா ஆக மாட்டேன். ஆக மாட்டேன். இதெல்லாம் எதிரே பார்க்கல. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட மக்கள் தலைவா படத்துல இருந்து ஆக்டர் டைரக்டர் ரவி மரியா, டைரக்டர் ராம்தேவ், ஆக்டர் டைரக்டர் பேரரசு, ப்ரொடியூசர் கவிதாலயா சரவணன் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 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 எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். எல்லார் முகத்துலயும் ஒரு புன்னகை தெரியுது. நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. மக்கள் தலைவா ரிலீஸ் ஆயிடுச்சு. சூப்பரா அமோகமா போயிட்டு இருக்கு. பட் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ரவி மரியா சார் இருந்து ஆரம்பிக்கலாம். மக்கள் தலைவா படம் வந்து இன்டைரக்டா வந்து யாரையாவது கலாய்க்கிற மாதிரியான ஒரு படமா, இல்ல யார் மனசையும் வந்து புண்படுத்த கூடாதுப்பா அப்படின்னு எடுத்த ஒரு படமா? படம் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து 1 இயருக்கு முன்னாடி. ரிலீஸ் ஆன காலகட்டம் இப்போ. அந்த ஒரு வித்தியாசத்தில் தான் இது வந்து யாரையோ கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் நாங்கள் அந்த நோக்கத்தில் எடுக்கலை. ஆனால் படம் ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையுமே கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு தகவல் வருது. நாட் ஓன்லி ஒரு சிங்கிள் பார்ட்டி, எல்லா பார்ட்டியுமே கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதும் போது 1 இயருக்கு முன்னாடி எழுதுனது. அப்போ 1 இயருக்கு முன்னாடி எழுதுனான்னா என்ன நீங்கள் யோசிக்கணும். அது இப்போ ரிலீஸ் ஆகும்போது எப்படி மேட்ச் ஆகுது நீங்கள் யோசிக்கணும். அதுதான் தீர்க்கதர்ஷியா இருந்திருக்கீங்களா டைரக்டர்? அதான் இதைத்தான் சென்சார் அதிகாரியும் அதைத்தான் சொன்னார் படம் பார்த்தோன்னு. எனக்கே புரியலை. ஏன்னா நான் ஒரு மக்கள் மேலே ஒரு கோபத்தில் எழுதினேன். அதாவது தேர்தலுக்கு இந்த கடந்த தேர்தல்கள் எல்லாமே பார்க்கும்போது பாமரர்கள் அந்த கோவப்படுறாங்கல்ல, அந்த கோவத்தை நான் மக்கள் மேலே திருப்புனேன். ஏன்னா நீ கோவப்படுற, ஆனால் அந்த கோவத்தை நீ என்னென்னு ஒரு தன்னைத்தானே சிந்திக்க மறந்துடுறிய தேர்தலில். அப்புறம் யார் தவறு? உன்னோட தவறு தானே. ஓகே, அதே மாதிரி யாருக்கோ வச்ச குறியில யாரோ மாட்டின மாதிரி இருக்கே இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அப்படியா? ஆமா. யாருக்கு வச்ச குறி யாரு மாட்டாங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். அது நீங்க தான் சார் சொல்லணும். கண்டுபிடிச்சு கேக்குறீங்க, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதான் அவர் சொன்ன மாதிரி தீர்க்கதர்ஷியில குறி வச்சது அங்க, மாட்டினது இங்க, அந்த மாதிரி. அரசியல் படம் அரசியல் படங்கிறது ஒரு அரசியல் படம் வந்து அரசியல் அதில் தாக்குனா அப்போ யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்கள தாக்குற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி தான் திங்கிங் வரும். அப்புறம் ஏற்கனவே எதிர்க்கட்சி உள்ளவங்க தோற்று போனவங்கள வந்து சிங்க் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் முன்னாடி வரணும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். தாட் வந்து அரசியல் படம்ங்கிறத தவிர ஆக்சுவலி மக்கள் தலைவாங்கிற டைட்டில் விட மக்கள் தான் தலைவன், அதான் இந்த படத்தோட மீனிங்கே வரும். கதையை பார்த்தா நீங்கள் தான் தலைவன், நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் தலைவனுங்க மாதிரி தான் வரும். அப்போ அரசியல் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் எடுத்தார். சில சூழ்நிலை வந்து தேர்தல் முடிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். ஆமாம், அது எப்படி பார்த்தாலும் இது இந்த கட்சி அந்த கட்சி, இந்த தலைவர் அந்த தலைவரும் இல்லை, மொத்தம் எல்லா அரசியல்வாதியும் வச்சு செஞ்ச படம் தான் இந்த மக்கள் தலைவா. அதாவது போன தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தீபாவளிக்கு போட்டாங்க. அவ்வளோதான். முந்தானை முடிச்சுன்னா நமக்கு தெரியும் முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. இந்த படத்துல மக்கள் தலைவா படத்துல வந்து முறுக்கு ஃபேமஸ் ஆமே. முறுக்கு வச்சு தான் இப்போ பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காமே உங்க படம். அப்படி என்ன முறுக்கு வச்சு ஒரு மேட்டர் பண்ணிருக்கீங்க? முருங்கைக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆனா முருங்கைக்காய் பாப்புலர் ஆன அளவுக்கு முறுக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அது உண்மை. சரி, உங்கள்கிட்டயே கேட்குறேன். ஒரு தட்டில் 100 முறுக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். 100 பேருக்கு நீங்கள் கொடுக்கணும். 100 முறுக்கை 100 பேருக்கு கொடுக்கணும்.
அதில் நீங்களும் ஆட்டையை போடணும். என்ன பண்ணுவீங்க? 100 முறுக்கு 100 பேருக்கு கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதுதான் அரசியல். ஆட்டையை போடணும். அது அது ஆட்டையை போட்டதான் அவன் அரசியல்வாதி. ஆஹா. அரசியல் இதுதான் தகுதி வந்து அரசியலை நம்ம கத்துக்கிறணும். நாஞ்சில் சம்பத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் இருக்கார் தெரியுமா? ஆமா. எங்களுடைய அன்பு அண்ணன் அவர். அவர்கிட்ட நான் அரசியல் கற்றுக்க போவேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வைப்பார். இன்டர்வியூ இன்டர்வியூ. ஒரு தட்டு நிறைய 100 முறுக்கை வச்சு இதை 100 பேருக்கு கொடுக்கணும், நம்மளும் ஆட்டையை போடணும் எப்படின்னு கேட்பாரு. நான் கரெக்டாக செஞ்சிருவேன். செஞ்சனே அவர் என்ன பண்ணுவார்னா, நீ ஏன்டா இங்கே ட்ரைனிங் வந்த, நீயே பெரிய ஆள் தான் அப்படின்ட்டுவார். அப்படி வச்சுக்கிறேன் சார். அந்த சீன் அவங்க ப்ரொடியூசர் ரொம்ப ரசிச்சார். கேளுங்க அவர்கிட்ட. அப்படியே அந்த சீன் ரொம்ப கண்டிப்பா பிடிச்சதா சார்? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஆக்சுவலா இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டே ஆகணும். நீங்க எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. ஓகேவா? எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படத்துக்கு எப்படி நீங்க ஓகே சொன்னீங்க? இது ப்ரொஃபஷனல். ஆ. அரசியல் என்பது வேறு, தொழில் என்பது வேறு. இப்போ ஒரு நடிகனாக நான் வந்து சினிமாவில் இருந்ததுனால தான் என்னை ஒரு அரசியல் கட்சி கூப்பிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வந்து சினிமா தான் எங்களுக்கு. ம். அப்போ அந்த வேருக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி ஆகணும்ல. வேரை மறந்துட்டோம்னா கிளை பரப்ப முடியாது, பூக்கள் பூக்க முடியாது, காய் காய்க்க முடியாது, கனியாக முடியாது. இல்லை, இவ்வளோ தான். அரசியல் வேறு, தொழில் வேறு. தொழிலில் ஒருத்தர் கேட்கும்போது நாங்கள் இருக்கிற இயக்கத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா இது தொழில். அந்த இயக்கத்துக்கு எப்போ நல்லது சினிமா அதை நல்லா செஞ்சுருவோம். ஆனால் தொழில்னு வரும்போது அது இது சினிமா தானே, ஒரு கதை தானே, ஒரு கற்பனை தானே, எழுத்தாளன் ஒரு பிரம்மா தானே. அந்த பிரம்மா எழுதுகிற கதைக்கு நாங்கள் வடிவம் கொடுக்குறோம், அவ்வளோதான். அது அப்படியே உண்மை நீங்கள் நம்பினா நாங்கள் பொறுப்பு கிடையாது. சார் ஆக்சுவலா என்னதான் நடிப்பா இருந்தாலும் நீங்க அரசியல்ல இருந்துகிட்டு ஒரு கெட்ட அரசியல்வாதியா நடிச்சா அரசியல்ல உங்களோட நேம் டேமேஜ் ஆகாதா? நான் உங்க மேல எத்தனை நம்பிக்கை போகாதா? அரசியல்ல நான் எத்தனையோ படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கேன். என்னை எல்லாம் வில்லனாக பார்க்குறாங்க. நண்பன் நடிமறியாக தானே பார்க்குறாங்க. இவ்வளோ இது நடிப்புன்னு மக்களுக்கு தெரியும் மேடம். ஓகே. உங்க கருத்து? இல்லை, அது பாதிக்காது. உங்களுக்கு சினிமா வேற, அரசியல் வேற. இன்னொன்று முழு நேர அரசியல்வாதி இல்லை இவர். இவர் வந்து முழு நேர நடிகர். ம். அரசியலுங்கிற ஒரு பார்ட்டு. இவர் முழுக்க முழுக்க அரசியல்வாதி இருந்துட்டு தப்பான அரசியல் வந்து வந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கொஸ்டின் எம்எல்ஏ ஆகி, ஒரு எம்பி ஆகி, ஆ. அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் ஆகி கரவேட்டி கட்டி நம்ம வந்து அரசியல்வாதியாக வந்து தவறாக நடிச்சிருந்தா ஓகே. ஓகேவா? இது நடிப்பு தான் அப்படின்னு இது வந்து நடிப்பு தான். சொல்லிடுறீங்க. நடிப்பு. நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி ஷேர் பண்ணீங்க. உங்களுக்காக ஆவலா டீ பார்ட்டி வந்து காத்துட்டு இருக்கு. நீங்க தான் வந்து இப்ப சூஸ் பண்ணணும். மின் டீ, பிளாக் டீ, மாச்சா, சென்ச்சா? பிளாக் டீ. பிளாக் டீ. ஓகே. பிளாக் டீ உள்ள பிளாக் டீ இருக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா உள்ள வந்து பிளாக் மணியா? பாத்தீங்களா? இது யார மாதிரி இப்ப யோசிச்சு சொன்னீங்க? ஆக்டராவா இல்ல பொலிட்டீஷியனாவா? கிரியேட்டரா? கிரியேட்டரா? சோ காசு வந்ததுனால உங்களுக்கு தான் காசு வந்திருக்கு. ஆமாம். சோ நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல உங்களோட சம்பளம் எவ்வளோ? ஆஹா. கையில் வச்சிருக்கீங்கல்ல, ஆமா. இதை விட அதிகம். இப்படிலாம் பதில் சொல்லி தப்பிக்க முடியாது. ஓகேவா? இப்படிலாம் பதில் சொல்லி தப்பிச்சா இது பாவக்காய் ஜூஸ், நொர தள்ளி இருக்கிற பாவக்காய் ஜூஸ் தான் பாவக்காய் punishment. சுகர் நல்லதுமாங்களே. அப்படி சார் அது நொர தள்ளி இருக்கும். காலையிலேயே உங்களுக்காக வச்சாச்சு. ஓகேவா? மூலிகை எப்பயுமே கிடையாது. கார் வாங்குற சம்பளமா இல்ல வீடு வாங்குற சம்பளமா? எல்லாம் வாங்குற சம்பளம். ரெண்டும் சேர்ந்து வாங்குற எல்லாம் சம்பளமா? வாங்குற சம்பளம். ஆனால் 2 விதமாக இருக்குது மேடம். நீங்கள் கேட்ட கேள்வி காரு வீடு 5 லட்சத்தை வாங்கலாம், 10 லட்சத்தை ஆமா. வாங்கலாம் இல்லையா? ஆமாம். வீடு தான் நீங்கள் கேட்டீங்க. எப்படிப்பட்ட வீடு? பங்களா வாங்குறதுன்னு கேட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் இல்லை. சிங்கிள் எந்த பெட்ரூம். மாதிரி கார் வாங்குறதுன்னு கேட்டிருந்தா அர்த்தம் அது இல்லை. அப்ப சொல்லிடுங்க சார். சிங்கிள் இல்லை இல்லை, இந்த படம் பங்களாவா? இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் ஆமாம். வீடு எனக்கு வாங்குறதுக்கு சம்பளம் வாங்குவார். அதுதான் இல்ல இந்த படத்திலே வாங்கிட்டாரு. வாங்கிட்டாரா? ஸ்விம்மிங் பூலோட பங்களா சார், இந்த வாங்கிட்டாரு. படம் சார் நாளுக்கு நாள் தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல சொல்லிடுங்க சார், இந்த படம் வந்து இன்னும் பெரிய ஹிட்டானா உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிடுங்க சார். சார் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம். சார் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். ஆமாம். நான் வந்து ஒரு சமூக சேவர் சரியா. நான் அந்த படம் எடுக்கும்போதே நான் சொன்னேன், இப்போ சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு இதில் 1 லட்சம் நான் வந்து முதல்ல 50,000 ஏழைகளுக்கு கொடுப்பேன். அது ஏன்டா இல்லை ஒரு கோயிலில் ஏன்டா சொன்னீங்க? நான் விவசாயத்திலேயே நான் வந்து தென்னந்தோப்பு அது இது வச்சுருக்கேன். ஒரு நல்ல வருமானம் வந்தால் நான் ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போனேன்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. மலைக்கோயில்னு சொல்லுவாங்க, ஒரு கருப்பு சாமியோ ஒரு பிள்ளையாரோ வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ரெகுலராக ஆடோ கெடாவோ வெட்டணும்னு சொல்லி ஒரு கூட்டம் அலமோதும். இது மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகும்போது பயங்கரமான மழை பெஞ்சிட்டு, மழை வந்துருமோன்னு சொல்லி ஒரு பொண்ணு பால் கொடுக்கணும், மழை வந்துடும் எங்கே கொடுக்குதுன்னு காத்துட்ருக்கு. அந்த நேரமே ஃபோன் பண்ணி முதல்ல இங்கே செட்டு போடணும். இது மாதிரி நிறைய கோயிலுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஒரு செட்டு ரெடின்னு அதுதான் நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஷெல்டர் வீடு. வீடு. ஆமா. அதனால படம் நல்லா வரட்டும். வந்த அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வந்துருச்சு. இன்னும் நல்லா இல்ல. ஓடுது, நல்லா ஓடுது. இல்ல, தியேட்டர் இன்க்ரீஸ் நல்லா ஆகுது. ஓடுது, நல்லாவும் இருக்கு.
பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், புரியுதா? நான் வந்து மக்கள் சொல்கிறாங்க, போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த கருத்தை புரிந்து கொண்டால், ஒருவேளை ஜெயா டிவியில் உடனே இது டெலிகாஸ்ட் ஆகி இந்த கருத்தை புரிந்து கொண்டால் மக்கள் போய் இந்த சிந்தனையோட பார்ப்பாங்க. நிச்சயமா சார். இன்னொன்று, அற்புதம். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நீங்கள் கேட்குற எந்த கேள்வியுமே அவங்க கேட்கல எங்கள்கிட்ட. சார் 2 மணி நேரம் செம்ம என்ஜாய்ஃபுல்லாக படம் பார்த்தோம். படம் போனதே தெரில. ஷார்ப்பாக 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சுருக்கீங்களே சார், இது இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமான்னு தோணுச்சு எங்களுக்கு. டக்குன்னு முடிச்சிங்க சார் படத்தைனார். அதான் அப்போ சொன்னேன், நான் வந்து ஸ்வீட்டை வந்து ஒரு ஸ்பூன் தான் வைக்கணும், மறுபடியும் வைக்க மாட்டேங்கிறான்னு கேட்கணும், அதுதான் ஸ்வீட்டுக்கு மரியாதை. சட்டியாக வச்சா சளி படைஞ்சிடும் அப்படின்னு. கரெக்ட் தான். சூப்பர் சார். பேரரசு சார், நீங்க தான் சூஸ் பண்ணும். மின்டி செஞ்சா மாச்சா? மின்ட்டி. மின்டி. மின்டி உள்ளே உங்களுக்காக வந்திருக்கு. என்னது? நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன்னு எதிர்பார்க்கவில்லை சார். ஐயோ, உங்களுக்கு நான் அல்வா கொடுக்குறேன். இது வந்து அமைதிப்பட. இந்த படமும் அமைதிப்பட மாதிரி தான். நீங்கள் சத்யராஜ் தாயம்மா. ஸோ அல்வா வந்திருக்கு. அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்களுக்கு வந்து கிடைச்ச மறக்க முடியாத அல்வா வாழ்க்கையிலேனா எந்த அல்வா? நிறைய அல்வா கிடைச்சிருக்கு. இந்த படத்தை கிடைச்சி அல்வா ம். பெரிய கேட்டு சொல்லி சின்ன கேட்டாக்குனாங்களே. அது இல்லை. இல்லை, இது அந்த வகையில் நான் முக்கியமாக சாரை பாராட்டணும். மிகப்பெரிய இயக்குனர். அவர் வந்து சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன சின்ன இயக்குனர்கள், சின்ன சின்ன ப்ரொடியூசர் உள்ளே வரணும். மற்றவங்கன்னா ஒரு இயக்குனர் இவரா, ஒரு நம்ம இவ்வளோ பெரிய பேரரசு சாரை பற்றி தெரியாத ஆள், பார்க்காத ஆள் வேணா திரையிலே பார்த்துருப்பாங்க. நிறைய பேரில் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு ரோலு 2 நாளைக்கோசரம் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய டைரக்டர் பேரரசு சார் வந்திருக்காருன்னு சொன்னால், இன்னொரு சின்ன ஒரு இயக்குனரை தூக்கி விடணும். என்னதான் இருந்தாலும் பேரரசு சாரோட அந்த பிக்சர் வந்து அந்த இதில் இருக்கும்போது, திரையில் இருக்கும்போது, ஓ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்களா அப்படின்றது இந்த படத்தோட மதிப்பு கூட்டல்னே சொல்லலாம் நம்ம. நிச்சயமா சார். சூப்பர். அல்வா கதை ஸோ முடியல. அல்வா கேள்வி. ம். மறக்க முடியாத அல்வா வாழ்க்கையில் மறக்க முடியாத யாரும் எனக்கு அந்த அளவுக்கு அல்வா கொடுக்கல. சுவாரஸ்யமா எங்களுக்கு ஒரு பதில் வேணும் சார். உசாரத்தை இருந்திருக்கேன். ஆமா, அந்த அல்வா அனுபவமே நம்மளுக்கு வரலையே. அல்வாவே கொடுக்கலையா? எந்த ஒரு நடிகரும் உங்களுக்கு அல்வா கொடுக்கலையா ஆஹா. உங்க கதையை கேட்டு? இல்லை இல்லை. நடிகை எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு கேள்வி நடிகை நடிகை நடிகைங்கிறதும் இல்லை. யோசிக்கிறார், ஏதோ இருக்கிற அல்வா கொடுத்ததுன்னா ஒரு ஒரு வில்லன் நடிகர் தான். ம். என்ன அல்வா கொடுத்தாரு? ஆமாம், டயத்துக்கு ஷூட்டிங் வரல. ஒரு நாளைக்கு நான் ஷூட்டிங், விஜய் சார் ஃபுல் காம்பினேஷனு. அவர் அன்னைக்கு வந்து அவுட்டோரில் ஷூட்டிங். மதுரை ஏர்போர்ட்லேருந்து அவருக்கு இங்கேருந்து 5:30 மணிக்கு ஃப்ளைட்டு, அங்கே 6:30க்கெலாம் வந்துடும். பண்ணல அனுப்பியாச்சு. அவர் வராருன்ட்டு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ளைட் வந்துருச்சு. நான் மேனேஜர் அனுப்பியாச்சு, காரும் போயாச்சு. ஆளை காணோம். என்னடா அவர் மேனேஜர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் வரலன்ட்டு. ஃபோன் அடித்தா சென்னையில் தூங்கிட்டு இருக்கா. என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பெரிய அல்வாவாக இருக்கு. அல்வா இல்லை, அழுக. ஆமாம், அழுகணும். ஆமாம்மா. ஷூட்டிங் கேன்சல் எவ்வளோ செலவு வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் மறுநாள் வரும்போது தெளிவாக சொல்லிட்டேன் என்னோட பாணி என்ன. ம். நானும் சொன்னேன், ஒரு அன்னைக்கே பிடிச்சிட்டு போகணும்னு தூக்க சொல்லிட்டேன். ஓ. இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு இருக்க ஆள் சரிப்பட்டு வரா சார், தூக்கிட்டு வேற ஆளுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் விஜய் சார் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா, நாளைக்கு வரலைன்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிட்டார். மறுநாள் வந்துட்டார். ம். அதுக்கப்புறம் வந்தோடனே நாங்கள் சொல்லியாச்சு, இதுதான் நாங்கள் நாளைக்கு ஒரு டைம் சொல்லுவோம், அந்த டயத்துக்கு நீங்கள் 9 மணி சொல்லுவேன். முடியலையா நீங்கள் இப்போ 10 மணிக்கு தான் வர முடியும்னா இன்றைக்கே சொல்லிடுங்க. இல்லை ஆஃப் டே வர முடியாது, மதியம் தான் வருவேன்னா தப்பு இல்லை, அதை இன்றைக்கே சொல்லிடுங்க. இல்லை நாளைக்கு ஃபுல்லாக வர முடியாது, ஒரு நாள் விட்டுங்க, மறுநாள் வரேன்னா அது இன்றைக்கே சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சீனுக்காக ரெடி பண்ணி அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் வச்சுருக்கும் போது ஒருத்தர் அன்றைக்கி நீங்கள் வரலைன்னா வேறு சீன் எடுக்க முடியாது. நாங்கள் ஃபுல் லாஸ். மறுநாள் சொல்லிட்டு அதுக்கு வேறு நான் அரேஞ்ச் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு அல்வா தான் நம்ம வந்து வாங்கினது. சொன்ன மாதிரி அது வந்து ஸ்வீட் அல்வா இல்லை, கசப்பு அல்வா. கசப்பு அல்வா.
மறக்க முடியாத அல்வா. அல்வா. சூப்பர். ஸோ 2 பேருமே டைரக்டர்ஸ். ஸோ ரவி மரியா சார் வந்து இப்ப ஹீரோவா வந்து களத்துக்கு வந்துட்டாரு. உங்கள வந்து எப்ப வந்து ஃபுல் டைம் ஹீரோவா எதிர்பார்க்கலாம்? ஒரு ஹீரோயினோட அழகா டூயட் பாடிக்கிட்டு ரொமான்ஸோட எப்ப நாங்க எதிர்பார்க்கலாம்? அது வந்து அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். எல்லாமே அமைப்பு தான். ஆ. நம்ம ஆசைப்படுறது அமைஞ்சிடாது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் இருக்கணும். நம்ம அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும் முதல்ல. வெறும் ஆசை நானும் ஹீரோ ஆகணும் ஆசைக்காக ஹீரோவானா அது சரிப்பட்டு வராது. அதுக்கு நம்ம அந்த கேரக்டருக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம கரெக்டாக பொருந்தணும். ஆக்சுவலாக அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஹீரோயின் இருக்கான்னு கேட்டீங்க. இதில் ஹீரோயின் மாதிரி ஒரு சீனுக்கு மட்டும் வர்றாங்க. இதில் நடந்தது என்னென்னா, அந்த ஹீரோயின் வந்து பல இன்டர்வியூக்கு போயிட்டு 10-15 இன்டர்வியூக்கு போயிட்டு அதில் ரிஜெக்ட் ஆனவங்க ஒன்று. அவங்க வாழ்க்கையிலே ஒரு வெக்ஸாகி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின். அப்போ அந்த கதையை வந்து அந்த ஹீரோயின் வந்து, சார் நான் பல இடத்துக்கு போயிருக்கேன், 10-15 தடவை ரிஜெக்ட் ஆகிட்டேன்னு இவர்கிட்ட யார்கிட்ட நம்ம டைரக்டர்கிட்ட கேட்கும்போது, டைரக்டர் என்ன சொல்கிறாரு, சரி இப்படி ஒரு என்னம்மா நீ நல்லா தான் இருக்க, பட்டு கம்பேர் பண்ணும்போது யாரோ அவங்களுக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட கேட்குறா, இவரோட பெரிய மனசை பாருங்க, இப்படி ஒரு ஹீரோயினி சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்பா 15 முறை போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளை மனசு எவ்வளோ பாவம், அந்த பிள்ளையை வர சொல்லுப்பா. அந்த ஏற்றுக்கூடிய ஒரு பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. இதில் நான் ப்ரொடியூசராக பார்க்கும்போது என்னென்னா, இந்த நடிகர்கள்லாம் தேனியில் ஷூட்டிங் நடிக்கும்போது என் வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னமோ நாங்கள்லாம் ஒரு பல ஆண்டுகளாக பழகின மாதிரி ஒரு ட்ராவல். இந்த படம் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கோசரம் முழுமையாக இந்த மாதிரி ஷோக்களுக்கெல்லாம் அவங்க எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல், அதே போல் நடிக்கும்போது 6 மணி எப்படா டைம் ஆகும், இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகலாமே, 10 நாள் கொடுத்துங்க, 12 நாள்னா நமக்கு ஒரு 2 நாள் கூட கிடைக்குமன்றதெல்லாம் இல்லாமல் 10 நாள் ஷூட்டிங்கில் 6 நாள் முடிக்கிற அளவுக்கு இவங்க சப்போர்ட் இருந்தது. இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சால் எந்த ஒரு ப்ரொடியூசரும் ஆனால் ஒரு படத்துக்கு ஒரு இவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு அதை விட குறைஞ்சி எங்கேயும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் இது உண்மையாக நடந்தது. அருமையாக சொன்னீங்க. சூப்பர். ஸோ நம்ம ஷோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எஸ்பிரஸோ. ஓகேவா? நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலும் நீங்கள் தமிழில் தான் பதில் சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி சினிமா டைலாக் இருக்கக்கூடாது நீங்கள் சொல்கிற பதிலில். இருந்துச்சுன்னா இந்த பாவக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்கிற பதிலை இன்னொருத்தவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வந்து பதில் சொல்லணும். என் வழி தனி வழி. குடிங்க. நாங்க நான் இவ்ளோ வந்து பார்த்து சினிமா சினிமா ஃபர்ஸ்ட் குடிங்க, வேற வழி இல்ல. வழி இல்லை. படத்தை கிட்டு கொடுத்துட்டு பாவக்காய்ச்சி ஒரே லவர் தான். குடிச்சார். ஓகே, உடம்புக்கு நல்லது. அதுக்குன்னு தப்பா பதில் சொல்லக்கூடாது. ஓகே, இதுல குழந்தைய உட்கார வச்சு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஓகே. நாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பச்சை பாவக்காய் கடிச்சு சாப்பிட்றாங்க. ஓகே. ஐ லவ் யூ. நாங்க பாவக்காய் குடிக்கிறோம். இங்கிலீஷ் சொல்லுங்க. யூன்னு சொன்னீங்க, ஐ- பரவாயில்ல. ஆனா அது வந்து இங்கிலீஷ் வார்த்தை. இங்கிலீஷ் அதனால ஐ லவ்னால முடிச்சப்ப யூங்கிறது இங்கிலீஷ் வேர்டு. நீ இருக்கணும்ல. ஐ லவ் அப்படின்னா உங்களை தான் தமிழ் தமிழ் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. உங்களை தான் உள்ள அப்படி. குடிக்கணுமா? பாவக்காய் ஜூஸ் வந்து காலி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. வேற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது இன்னும் வந்து கொடூரமா இருக்கும். ஓகேவா? நல்லதுதான். உங்களை நடிகர்களா தான் லைஃப்லயே பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐ லவ் சொல்லியிருக்கேன். அதுக்கே இது அதுக்கெல்லாம் ஒரு கொடு ஃபர்ஸ்ட் லைஃப்ல ஐ இல்ல, லவ் இல்ல, சொன்னதுக்கே அது- பாவக்காய். சொன்னதுக்கான இல்ல, பனிஷ்மெண்ட். இதெல்லாம் அதுக்குள்ள ஒரு கொடுப்பனை வேணுங்க. சார் உஷாராயிடுங்க. நீங்க தான் சார். ஐ ஹேட் ஐ ஹேட் தீஃப், திருடர். தமிழ்ல சொல்லுங்க. நான் அவருக்கு பாவக்காய் கொடுத்தே ஆகணும். தீப்பின்ட்டாரு. thieves, திருடர்கள்னு சொல்லியிருக்கலாம். ஆ? தீவ்ஸ் அது. ஓகே. அடுத்து நீங்க பாடணும். சொல்லிட்டேன் யாரு வந்து தப்பா சொல்றீங்களோ. என் வாழ்க்கையில் சினிமா மிக முக்கியமானது. அருமை. நான் அடிக்கடி கதை எழுதுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடல் பாடம். பாடல். எனக்கு கோபம் வந்தா, அமைதியாயிடுவேன். நான் ஜாலியா இருந்தா, சந்தோஷம் ஆயிடுவேன். நான் ஒரு நாள் சிஎம் ஆனா. நல்லது செய்வேன். இந்த கேள்வி நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். நான் ஒரு நாள் சிஎம் ஆனா. இலவசத்தை ஒழிப்பேன். ஓகே. நான் ஒரு நாள் சிஎம் ஆனா. இந்த நாட்டுக்கு இந்த ஒரு நாளில் என்ன செய்ய முடியுமோ நல்லது செஞ்சு முடிப்பேன். ஒரு நாள் சிஎம் ஆனா ஆக மாட்டேன். ஆக மாட்டேன். இதெல்லாம் எதிரே பார்க்கல. ஓகே. ஒரு நாளுக்கு வந்து சிஎம் ஆக மாட்டீங்களா, இல்ல ஒரு நாளும் சிஎம் ஆக மாட்டீங்களா? ஒரு நாளும் செய்யுமா? ஒரு நாளும் சிஎம்
நல்ல கொள்கை. என்னோட க்ரஷ் என்ன பார்த்தா பாவமா இருக்கு. பாவமா இருப்பா. ஓகே. என் காதல் கதை. சுவாரஸ்யமானது. கேமரா முன்னாடி நான், வெறும் நடிகன். கேமரா பின்னாடி நான். இயக்குனர். கரெக்டா வந்துச்சு சார் உங்களுக்கு. சண்டேனா ஞாயிறு. இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கலப்பா. சண்டேனா ஞாயிறுன்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தரீங்க. ஓகே. வெக்கேஷன்னா வெக்கேஷன்லாம் எங்கேயாச்சும் ஃபாரின் சுற்றுலா போகலான்னு நினைப்பேன். என் ஃபோன்ல அதிகமா இருக்கிறது எண்கள். எண்களா பெண்களா? எண்கள். எண்கள். ஓகே. நான் ஆன்லைன்ல அதிகமா வாங்குறது, இது வரைக்கும் நான் வாங்குறதே இல்லை. அடிக்கடி சொல்ற பொய். நான் அழகா இருக்கேன். சொல்லுவீங்களா சார் இந்த பொய்ய? இது பொய்ன்னு வேற சொல்றீங்க நீங்க. என்ன நீங்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்துகிட்டு இப்படி சொல்லலாமா? சில நேரத்துல பொய் அழகா இருக்கும்ல. ஓ, அப்படி அடிக்கடி சொல்ற வார்த்தை ஒழுக்கமாயிரு, அவ்வளோதான். ஒழுக்கமாயிரு. அதான். இந்த வார்த்தை எப்போதுமே சொல்லுவீங்க. அருமை. ஸோ செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. 4 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் தலைவா படத்தை பற்றி ஷேர் பண்ணீங்க. மக்கள் தலைவா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகாக சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஞாபகார்த்தமாக வைப்போம். 4 பேரும் அழகாக சைன் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பவித்ரா.